ஆசிரமம் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல்னால், ஆசிரமத்தில் ஒவ்வொரு விஷயமாக தோது பார்த்து அப்படியே சொர்க்கமான ஒரு வாழ்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் தான். ஆனாலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த இடத்த பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு தான். ஓகே, அதனால் ஸ்டூடியோ ஒர்க்கை தான் நம்ம கவனிக்கணும். ஓகே, எதுக்குங்க டைரக்டர் சார் இவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்க, இவ்வளோ மெனக்கடுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைட்டிலுமே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 மூவிஸாவது பார்த்துருக்கணும். அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும். அது சம்மந்தமான கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்காவது படிச்சிருக்கணும். ஒரு 500 நபரையாவது சந்திக்கணும். நிறையா புது புது இடங்களுக்கு போகணும். நிறையா விஷயம் இருக்குது. ஒரு படம் எடுக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. டெக்னாலஜி, எடிட்டிங்கு அப்படி இப்படின்றலாம் இப்போ பேக்கேஜாக இருக்குது. காசு கொடுத்தா அவங்க எல்லாமே தோது செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் இருந்தாலும் அதில் நிறையா விஷயம் இருக்குது. டைரக்டர் வெற்றிமாறனுக்கும் டைரக்டர் பாலாவருக்கும் நான் சொல்கிறது நல்லாவே புரியும். ஓகே, அதனால தான் நான் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது தான் நிறையா மூவிஸ், நிறையா டைட்டில், நிறையா ஸ்டோரி, நிறையா ஸ்க்ரீன் ப்ளே, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன். அது அப்புறம் தான் நம்மளால் ஒரு படமாக எடுக்கிறதுன்றது தோதாகும். ஒவ்வொரு சில ஆர்டிஸ்ட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்றது கூட ரொம்ப சிரமம். அப்போல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கே 1 வருஷம் தேவைப்படும். இந்த நபர் இந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பாரா, அதுக்கப்புறமும் 1 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த படத்துலேயும் நடிப்பாங்க. அவ்வளோ சிரமம் இருக்கும். ஓகே, இதில் இன்னொரு உளவியல் காரணம் இருக்குது. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு 10 வருஷம் உழைக்கிறாப்படி ஒரு தொகை சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியிலும் அதே மாதிரி தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்படுவாங்க, ஒரு தொகையை சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு தான். ஓகே, அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தோது பார்க்கணும். அட்லீஸ்ட் தினந்தோறும் ஒரு மூவியாவது நம்ம புக் பண்ணணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நிறையா நாட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய இடத்துல நமக்கு தோதாகும். ஆனால் என்ன மூவி புக் பண்ணும்போது நானும் சில பேர் இன்வால்வ் ஆகிறது தான் எரர் ஆகுது. ஏன் அப்படின்னா, இவங்க ஏதாவது கேஷ் டெபாசிட் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் தெரிவிக்காது. இவங்களே, அதாவது நம்ம ஒரு அன்னதானம் சாப்பாடு போட்டுட்ருக்கோம் எல்லாத்துக்கும், ஒரே ஆள் திரும்ப திரும்ப எனக்கு சாப்பாடு கொடுன்னா அவருக்கு தனியாக ஒரு அண்டாவில் சமைச்சு தனியாக உட்காந்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லிடலாம். மற்ற ஆளுங்க பசியாக இருக்காங்க பாவம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமில்ல. ஓகே, இப்போ ரஜினிகாந்த் வராரு அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை மூவி நாங்கள் புக் பண்ணியாச்சு, உங்களுக்கு இவ்வளோ நாடகம் வேணால் புக் பண்ணிடுறோம், ஒரு 10,000 எபிசோடு நாடகம், கேமரா ஆன் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் நடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பாதையை காமிச்சு கொடுத்துட்டு, மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் பாவம், அவங்களுக்கு நம்ம என்ன வேணுமோ தோதாக செஞ்சு கொடுத்தா தான் ஒவ்வொன்றா தோதாகும். ஓகே, அதனால் இந்த மூவி புக்கிங் பண்ணுறப்போ நானாக கூப்பிடுவேன் அந்த ஆர்டிஸ்ட். எனக்கே தெரியும் இந்த ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பா அப்படி. ஓகே, நீங்களாம் எச்சூஸ்தியாக நடந்துக்கூடாது. அப்படி உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் கொடுக்கணும், அல்லது நேரில் வரணும். அப்போ தான் தோதாகும். ஓகே, சரி, அடுத்து யூஎஸ்ஏ ஸ்டூடியோவிலும் ஒரு சில மூவிஸு, ஒரு சில வெப்சீரிஸு, ஒரு சில ட்ராமாஸ்லாம் புக் பண்ணலான்னு இருக்கேன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அந்த படம் திரையரங்கில் ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் சம்பாரித்த காசை செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படின்றப்போ அந்த படத்துக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் யூஎஸ்ஏ கரன்சி செலவு செஞ்சு அந்த படத்தை யாருமே பார்க்கலனா கூட பரவாயில்ல, அந்த படத்தை நானே தனியாக பார்ப்பேன். ஏன்னா நான் பார்க்குறதுக்கு தான் அந்த படமே எடுக்கிறேன். அது இல்லாமல் என்னை சார்ந்த மற்ற நபர்களும் பார்க்குறதுக்காகவும், என்னுடைய நாட்டுக்காகவும், ஒரு தொலைநோக்கான ஒரு சிந்தனையிலையும், ஒரு நன்மையான ஒரு நிலையிலையும், அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நான் ஒரு மூவி எடுக்கலான் இருக்கேன். தற்போதைய நிலையிலிருந்து ஒரு படி மேலே, அது ஒரு மாறுதலை திருத்தம், சரியான ஒரு புரிதல், சரியான ஒரு பக்குவ பாதை, இப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ ஸ்டூடியோவிலும் ஒரு சில மூவிஸ் எல்லாம் புக் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல், வாழ்வியலை பொறுத்த வரைக்கும், பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படின்னு இருக்காங்க. ஆண் பாதை வேறு, பெண் பாதை வேறு அப்படின்றது சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் ஆண் பாதையிலே நம்ம நிறையா உழைக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயம் தோது பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, அதே சமயத்தில் பெண் பாதையை பொறுத்த வரைக்கும்